5.1 ஓம் தேட்டர் இருந்ததுங்க. பட் ஆனால் அந்த சப்வூஃபர் மட்டும்தான் இருந்தது. இது லாஜிடெக் கம்பெனியோடதுங்க. இது நல்லாயிருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்லாம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த PS2 PS3லாம் கிடைக்குங்க. PS2 2 பீஸ் வச்சுருந்தாரு. ஓல்டு மாடல் ஸ்பீக்கர் செட்டு வச்சுருந்தாருங்க. ரெண்டுமே செட்டாக இருந்தது. இதெல்லாம் எடுத்தால் ஸ்பேருக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பீஸ் தான் நிறைய வச்சுருந்தாரு. இந்த ஐவா அது ஒரு கேசட் பிளேயர் ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா உள்ளெல்லாம் கூட ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது ஒர்க்கிங்கானு தெரியல. இவர்கிட்ட நிறைய பீஸ் வரும். பட் ஆனால் ஒரு 2-3 வீக்ஸாக அவர்கிட்ட இல்லை. இந்த வீக் தான் வந்திருக்கு. நம்ம நண்பர் இந்த பிசி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வாரம் சந்தை போடாதனால இந்த வாரம் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. இந்த வாரம் என்ன புது ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்குன்னு சந்தையோட அப்டேட் பார்த்துருவோம் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரு சில ஐட்டம்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க மெசேஜ் பண்ணி. இதெல்லாம் இந்த வாரம் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உள்ளே என்ட்ரான உடனே இந்த பிசி மானிட்டர் தாங்க செட்டாக பார்த்தேன் நான். டெல்லு கம்பெனியோடது இது. பிசி மானிட்டரும் செட்டாக வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் ஓல்டு கான்ஃபிகரேஷன் தான் இது. நம்ம நண்பர் இந்த பிசி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதோட ப்ரைஸ் கேட்டால் 2000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2-in-1 செட்டு, பூம் பாக்ஸு, அப்புறம் அந்த ஓம் தேட்டர் கூட இருந்தது. 5.1 ஓம் தேட்டரு. பட் ஆனால் இது பிராண்டட் கிடையாது. அவர்கிட்ட இந்த ஓல்டு மாடல் ஸ்பீக்கர் செட்டு வச்சுருந்தாருங்க. ரெண்டுமே செட்டாக இருந்தது. அது ப்ரைஸ் கேட்டேன். ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தார். ரெண்டு சேர்த்து 1200 2400 ரெண்டும் சேர்த்து 2400 அவர்கிட்டே இந்த பிசிலாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. 2 பீஸ் வச்சுருந்தார். பட் இது என்ன கான்ஃபிகரேஷன் என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்கல நான். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நிறையா பிசி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா இருந்ததுங்க. எவ்வளோ வருது? 1800. இந்த ஷாப்பில் அந்த வேல்பூல்து ஸ்டெபிளைசர் ஒன்று பார்த்தேங்க. இது சைட்லலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. அவர்கிட்ட கேட்டால் அதை எடுத்துகிட்டு வரும்போது கீழே வந்து உடஞ்சிச்சின்னு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒர்க்கிங் தான், செக் பண்ணி எடுத்துங்க, நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொன்னார். இது ப்ரைஸ் கேட்டேன் 300 சொன்னார். சரி 200 கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டாரு. இந்த பிராண்டு ஆன்லைன் ப்ரைஸ் அதிகமாக தாங்க வரும். நம்மளுக்கு தேவைப்படுறதுன்றதுக்காக இதை நான் வாங்கிட்டேன் நான். ஐஃபோன்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வாரம். இவர்கிட்ட வந்து இந்த டிஸ்பிளே உடஞ்ச பீஸ் தான் நிறையா இருந்தது. இதெல்லாம் எடுத்தால் ஸ்பேருக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பீஸ் தான் நிறைய வச்சுருந்தார். டேபு கூட 2 பீஸ் வச்சுருந்தார் சாம்சங்கு. பட் ஆனால் இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. நம்ம தான் எடுத்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ வருது? இந்த வாரம் ரவுட்ரு கூட நிறையா பார்க்க முடியுதுங்க. இது டிவி லிங்க் ரவுட்ரு. ஆல்ரெடி நம்ம எடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். அது நான் பழைய இரும்பு கடையில் எடுத்திருந்தேன். இங்கே வந்து 200 300 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. நான் ரவுட்ரு எவ்வளோ? 300 இந்த கடையில் ஒரு வால் கிளாக் ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா புதுசாகவே இருந்தது. இது ப்ரைஸ் கேட்டால் 150 தான் சொன்னார். பட் ஆனால் இது பிராண்டட் கிடையாது. பிராண்டடாக தான் வாங்கியிருக்கலாம். ஆனால் புதுசாகவே இருந்தது. எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் அப்படியே புதுசாகவே வச்சுருந்தாங்க. இந்த ஐவா அது ஒரு கேசட் பிளேயர் ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக அந்த சவுண்டு கேட்குது. உள்ளே பேர் பாஸ்லாம் கழட்டிருக்கு போல். உள்ளே ஃபுல்லாக சவுண்டு கேட்குது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் கேட்டால் 800 சொன்னார். பட் ஆனால் இது எடுத்தால் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அவர்கிட்டே இந்த பூம் பாக்ஸ் கூட ஒரு 2-3 பீஸ் வச்சுருந்தாருங்க. இந்த பிலிப்ஸ் இது, சோனி இது. இந்த வாரம் நிறையா ரிமோட்டு கிடச்சிதுங்க. இந்த டிவி ரிமோட்லாம் நிறையா கிடச்சிது. அந்த பிராண்டட் டிவி ரிமோட்லாம் நிறையா பீஸ் இருந்தது. எல்லாம் பேக்கிங்கோட புதுசாகவே இருந்தது. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொன்னார். ஒரு சில பிராண்ட் ரிமோட்லாம் ஆன்லைனில் மட்டும் தான் கிடைக்கும், ஆஃப்லைனில் கிடைக்காது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கடையில் இந்த பிசியோட மதர் போர்டு நிறையா இருந்ததுங்க. நிறைய பீஸ் வச்சுருந்தாரு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பட் ஆனால் ஒர்க்கிங்காக என்னான்னு தெரியல. இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும்.
இது ஒரு வெயிட் மிஷினுங்க இது. அந்த டிஜிட்டல்லாம் வரதுக்கு முன்னாடி இதை வச்சு தான் இந்த மெஷர்மெண்ட்டு பார்ப்பாங்க. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தாங்க இது. இதெல்லாம் கூட சந்தையில் பார்க்க முடிஞ்சுது. பக்கத்துலேயே அந்த சிடி கேசட்டு அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரில் பண்ணுவோம்ல, அந்த கார்னர்லாம் ட்ரில் பண்ண முடியாது. அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற அந்த பிட்டுங்க, இது ட்ரில் பிட்டு நிறைய பீஸ் இருந்தது இவர்கிட்ட. பட் நான் இது ரேட்டு கேட்கல. 10 ரூபா 20 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அவர்கிட்டே இந்த ஜென்ரேட்டர் இருந்ததுங்க, ஓண்டாது. ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஜென்ரேட்டர்லாம் ப்ரைஸோடு கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதான் நான் ப்ரைஸோடு கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஒரு ஜென்ரேட்டரு? 30. ஒர்க்கிங்கா? அவர்கிட்டே இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுங்க. அந்த ப்ரொஜெக்டரு, அப்புறம் அந்த மைக்ரோ ஓவனு, அப்புறம் அந்த ஸ்பீக்கர் ஐட்டம்ஸு, அந்த கிட்ஸு கார்லாம் கூட இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே அந்த 5.1 ஹோம் தேட்டர் இருந்ததுங்க. பட் ஆனால் அந்த சப்வூஃபர் மட்டும்தான் இருந்தது. இது லாஜிடெக் கம்பெனியோடதுங்க. இது நல்லாயிருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும் இது. இது ப்ரைஸ் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கனாலே அதிகமாக வரும். இதோட ப்ரைஸ் வந்து 3.5 சொல்லியிருந்தார். அவரோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். யாருக்குன்னா தேவைப்படுதுன்னா நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் அந்த பல்ப் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இது HPL பிராண்டுன்னு போட்டு இருந்தது. இதோட MRP பார்த்தீங்கனாலே 720 ருபீஸ் போட்டிருக்கு. ஒரு பல்பு 100 ரூபாவா? பாக்ஸோட எடுத்து 500 ரூபா. 6 பல்ப் வரும். இது வந்து ஹோல்டர் இருக்கு, அது ஹோல்டர் கிடையாது. ஓ. இது வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். தனி ஹோல்டர் போட்டு செட் பண்ணுற மாதிரி. இதுக்கு நார்மலாக அந்த 2 பணத்துக்கு பின் இருக்கும். 2 பின் இருக்கு. இந்த கடையில் ஒரு ரோபோட் ஒன்று பார்த்தேங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்ததுன்ட்டு. இது பார்த்திங்கன்னா 7 வோல்ட் இன்புட் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. இது நல்லா இருக்குன்னு ப்ரைஸ் கேட்டேன். ப்ரைஸ் 2000 சொன்னார். 2000 ஒர்த்தானான்னு தெரியல. இதை செக் பண்ணி எடுக்க முடியாது. ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக சொன்னார். அதனால் நான் அதை அப்படியே வச்சுட்டேன். நான் அவர்கிட்டே அந்த பிரிண்டர் ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்ததுங்க. ஒரு 2-3 பீஸ் வச்சுருந்தார். இந்த பேனசோனிக் இது லேண்ட்லைன் ஃபோனு நிறையா பீஸ் இருந்ததுங்க இவர்கிட்ட. எல்லாமே புதுசாகவே இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதோட அக்சசரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தார். இதெல்லாம் ஒரு டைமில் நல்லா ஃபேமஸாக இருந்ததுங்க. நிறைய கடைகளில் பார்க்க முடியும். இப்போல்லாம் இதோட யூசேஜே இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த கடையில் ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று பார்த்தேங்க. மார்க்கெட்டில் ஜென்ரேட்டர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க. ஜென்ரேட்டர் கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் கிடைக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐவாது ஒரு வாக்மேன் ஒன்று பார்த்தேங்க இந்த ஷாப்பில். இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இதுக்கு ஒரு வெயிட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. உள்ளே ஏதோ இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் வெயிட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. உள்ளெல்லாம் கூட ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது ஒர்க்கிங்கானு தெரியல. நம்ம தான் எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 300 சொன்னார். இந்த பிலிப்ஸ் இது ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. பட் ஆனால் இது ஸ்பீக்கர் இல்லாமல் தனியாக தான் இருந்தது. செட்டு மட்டும் தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. அதோடய ப்ரைஸ் வந்து 800 சொன்னார். பட் ஆனால் அது ஒர்க்கிங்கானான்னு தெரியல. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டாரு. நம்ம தான் எடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பவும் போல் இந்த புக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. நீங்கள் எதாவது புக்ஸு தேடுறீங்க, ரேர் புக் ஏதாவது தேடுறீங்கன்னா கூட இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கடையில் அந்த கேமரா ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது போட்டு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இதெல்லாம் ஒர்க்கிங் மாதிரியே தெரியல. எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி தான் இருந்தது. ஒரு சில இதில் டேமேஜ் ஆகிருந்தது.
ஒரு சிலதெல்லாம் லென்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. செக் பண்ணி எடுத்திருந்தாங்க நிறையா பேர். பட் ஆனால் ஒரு சிலதெல்லாம் ஓப்பன் ஆகி அந்த மாதிரி தான் இருந்தது. பக்கத்துலேயே இந்த வீடியோ கேமரா கூட இருந்ததுங்க. பேனசோனிக் இது. அப்படியே பேக்கோட செட்டாக இருந்தது. பட் ஆனால் இது ஒர்க்கிங்கானு தெரில. முன்னாடிலாம் இது நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்போம். பட் ஆனால் இதெல்லாம் யூசேஜே இல்லாமல் ஆயிடுச்சு இப்போது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் நிறைய பீஸ் இருந்ததுங்க. ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தார். இவர்கிட்ட நிறைய பீஸ் வரும். பட் ஆனால் ஒரு 2-3 வீக்ஸாக அவர்கிட்ட இல்லை. இந்த வீக் தான் வந்திருக்கு. ஒரு 4-5 பீஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் இது. இதோட ப்ரைஸ் வந்து 600 சொல்லியிருந்தார். இந்த ஷாப்பில் இந்த கார் வந்து ஒரு 2-3 பீஸ் பார்க்க முடிஞ்சுதுங்க. இது ப்ரைஸ் கேட்டால் 1200 சொன்னார். ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், தெரியல, நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த கடை நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற கடை தாங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கார் செட்டில் நிறையா வந்துருந்தது. ஒரு நிறையா பீஸ் வச்சுருந்தார். எல்லாமே பார்த்தீங்கன்னா 800-900 அந்த ரேஞ்சாக சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே அந்த ரோபோட் கிளீனர் ஒன்று பார்த்துருந்தாங்க. நல்லா இருந்தது பீஸு. பட் ஆனால் சார்ஜர் இல்லை. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் அது சேல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டார் அவர். அவர்கிட்டே அந்த பூம் பாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குது. இந்த ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சுருந்தாருங்க. இது கூட நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தார். இந்த ஷாப்பில் இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தேங்க. இந்த 4 TB ஹார்ட் டிஸ்க்கு. இதோட ப்ரைஸ் வந்து 400 சொல்லியிருந்தார். பட் ஆனால் ஹார்ட் டிஸ்க்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கேசிங் கொண்டு வந்துடுங்க. கேசிங்கை போட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டு நிறையா ஃபால்ட்டி தான் இருக்கும். எல்லாம் அந்த வாட்டர் டேமேஜ் ஆகி அந்த ஃபால்ட்டி தான் இருக்கும். கேஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை செக் பண்ணி எடுத்துடலாம். அவர்கிட்டே இந்த iPhone 6 இருந்ததுங்க. இது ப்ரைஸ் வந்து 1200 சொன்னார். பட் ஆனால் இது டிஸ்பிளே டேமேஜ் ஆகி தான் இருந்தது. இதெல்லாம் எடுத்தால் நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அவர்கிட்டே இந்த டிபி லிங்க் ஒய்ஃபை எக்ஸ்டெண்டர் ஒன்று பார்த்தேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 700 சொன்னார். நான் 500 பேசி வாங்கிட்டேன் நான். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா RE300 வரும். இதில் எதுவும் பெருசாக ஃபால்ட் வராது. ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டேன். ஒர்க் ஆச்சுன்னா நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது நம்ம ரெகுலராக பார்க்குற அந்த பவர் பேங்க் கடை தாங்க இது. நல்லா பிராண்டட் ஐட்டமாகவே கிடைக்கும் இங்கே. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300, 400, 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த கடையில் அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்குங்க. இது கேஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 ருபீஸ் சொல்லியிருந்தார். ஓரளவுக்கு எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது இந்த கடையிலையும். வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் இந்த வாட்டர் ஹீட்டர் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து 10 லிட்டரு. இது ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தார். இந்த வாட்டர் ஹீட்டர் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க மட்டும் எடுங்க. ஏன்னா இது உள்ளே காயில் ஷார்ட்டாக இருந்ததுன்னா உள்ளே ஃபுல்லாக பாடி ஆகும். ஹீட்ரு மாட்டிட்டு நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஷாக் அடிக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்க, இது ஃபால்ட் ஆனதுனால தான் கழட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட இதை எடுத்து கடையில் கொடுத்து சின்னதாக சர்வீஸ் பண்ணி போட்டுங்க. எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த கடை நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற கடை தாங்க, வாட்ச் கடை. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பிராண்டட் வாட்செலாம் கிடைக்கும். பிராண்டட் வாட்சே நம்மளுக்கு சீப் ரேட்டு கிடைக்கும். 300, 400 இந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாரு. நம்ம தேடி எடுத்தோன்னா நல்லா பிராண்டட் வாட்சாகவே கிடைக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். இந்த கடையிலையும் ஒரு ஐவாது வாக்மேன் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்திங்கன்னா மேலே பட்டன்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது. எல்லாம் உள்ளெல்லாம் கூட நல்லா இருந்தது. பட்டு பட்டன்ஸ் இல்லாமல் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 200 சொன்னார்.
இவர்கிட்ட அந்த செகண்ட் ஹேண்ட் டிவிலாம் கிடைக்குங்க. ஆண்ட்ராய்ட் டிவி, நார்மல் டிவி எல்லாமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த 43 இன்ச்சு சாம்சங் டிவி. இதோட ப்ரைஸ் வந்து 5000 சொல்லியிருந்தார். ஒரு நண்பர் டிவி வேணும் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவரோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் அந்த HP இது பிரிண்ட்ரு ஒன்று பார்த்தேங்க. இது பார்க்குறது நல்லா இருந்தது. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் இல்லாமல் நல்லா தான் இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தார். இந்த பிரிண்டர் ஐட்டம்ஸ்லாம் ஒர்க்கிங் பீஸாகவே கிடைக்குதுங்க. சீப் ரேட்டுக்கே கிடைக்குது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே 2 பிசி இருந்ததுங்க. டெல்லோட பிசி ஒன்று இருந்தது. இன்னொரு பிசி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார். 2 பிசி இருந்தது. இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தார். 2000 சம்திங் சொல்லியிருந்தார். இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியே இருந்தது. இது ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் தாங்க இருந்தது. இவர்கிட்ட அந்த லேப்டாப் ஸ்பேர்லாம் கிடைக்குங்க. நீங்கள் ஏதாவது லேப்டாப் ஸ்பேர் தேடுறீங்கன்னா இங்கே வந்து இவர்கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ரெகுலராக பார்க்குற கடை தாங்க. அந்த ட்ரில்லிங் மிஷினு, இந்த பவர் டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் எங்கள்கிட்ட. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000, 1200 அந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. இவர் செக் பண்ணியே கொடுத்துருவார். அவர் நம்ம செக் பண்ணியே வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சப் ஊஃபரும் அப்புறம் சிடி பிளேயரும் சோனி இது இருந்ததுங்க. செட்டாகவே இருந்தது. அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அதோட ப்ரைஸ் டீட்டெயில் கேட்க முடியல. பக்கத்து கடையிலே அந்த பவர் பேங்க் இருந்ததுங்க. 10,000 mAh பேக்கிங் கூட இருந்தது. ஃபுல் செட்டாகவே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா சொன்னார். ஒரு பீஸ் 100 ரூபா சொல்லியிருந்தார். இது புது பீஸ் தான், ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். பட் இது பிராண்டடாக என்னன்னு தெரியல. இது இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த PS2, PS3லாம் கிடைக்குங்க. PS2 2 பீஸ் வச்சுருந்தார். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று 2000 சொல்லியிருந்தார். பட் ஆனால் கண்ட்ரோல்லாம் இல்லாமல் இருந்தது. ஒரு பீஸ் வந்து 2000 சொல்லியிருந்தார். எவ்வளோ ப்ரோ அது? 2000. இது ப்ரோ இந்த கடையில் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 200 சொல்லியிருந்தார். இது வந்து என்ன பிராண்டுன்னு தெரியல. அந்த போர்ச்சின்னு போட்டு இருந்தது. பட் ஆனால் அது பிராண்டாக நான் தெரியல. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஆம்ப் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. அந்த ஓல்டு ஆம்ப்பு, நியூ ஆம்ப்பு, இந்த ஆம்ப் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் இவர்கிட்ட. இவரோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஐஃபை சிஸ்டத்தோட ஸ்பீக்கர் மட்டும் இருந்ததுங்க. பேனாசோனிக் இது 2 பீஸ் இருந்தது. இது ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தார். இது பார்க்கறதுக்கு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது. பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மியாக கூட வாங்கலாம். பக்கத்துலேயே இந்த மெகா ஃபோன் ஒன்று பார்த்தேங்க. இந்த போலீஸ்காரங்களாம் யூஸ் பண்ணுவாங்களே, அது சின்னதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. இந்த மாதிரி பெரிய சைஸு இப்போ தான் பார்க்குறேன் நான். அண்ணா இது எவ்வளோ? இந்த கடையில் நிறையா சார்ஜர் ஐட்டம்ஸ்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. வெறும் அந்த ஹெட்டு மட்டும் தான் இருந்தது. கேபிள் இல்லாமல் ஹெட்டு மட்டும் இருந்தது. ஒரு பீஸ் வந்து 50 ரூபா சொல்லியிருந்தார். அவர்கிட்டே இந்த பவர் பேங்க் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. இந்த மினி ட்ரில்லிங் மிஷின் ஒன்று வாங்கினாங்க நான். இதோட ப்ரைஸ் வந்து 500 சொல்லியிருந்தார். இது ஒரு லோக்கல் பிராண்டு தான். இது நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தார். இதை வாங்கிட்டேன் நான். இது ஒர்த்தா இல்லையான்ட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த கடையில் இந்த பார்கோட் ஸ்கேனர்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த பில்லிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த ஸ்கேனர் தாங்க. இது ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தார். ஒரு பீஸ் வந்து 200 ரூபா சொல்லியிருந்தார். நான் இதை ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தா 1200 மேலே வருதுங்க. இது அந்த ஈத்தர்நெட் டு USB கனெக்டர் கூட இருக்குது பாருங்கள். புதுசாகவே இருக்குது. அது ஒரு பீஸ் வந்து 40 ரூபான்னு கொடுக்குறாரு. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நான் ஏதாவது கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் கவர் பண்ணிடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.